தருண் தியா கூட என்ன ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும் அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க. அம்மு நான் ஸ்கூலுக்கு போக முடியாம இருக்கிறேன்னு அவங்க அழுதுட்டாங்க. நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசு சுடருது, இந்த மாதிரி அழக்கூடாது. இப்ப என்ன உனக்கு, நீ ஸ்கூலுக்கு போகணும் அதானே? ஆனா அத்தை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. எல்லாம் எங்க அப்பாவாலதான் கேப்டன். அவராலதான் நானும் வாழ்றேன், என் அம்முவும் வாழ்றாங்க. அவர் தான் எங்களோட எல்லா கஷ்டத்துக்கும் காரணம். முன்னாடிலாம் அவர் எங்க இருக்காருன்னு அம்மு கிட்ட அடிக்கடி கேட்பேன். ஆனா இப்பெல்லாம் அவரை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். சுடருக்கு ஸ்கூலுக்கு வரதுல நிறைய ஆர்வம் இருக்கு. ஆனா தருணோட அம்மா அதை தடுக்கிறாங்க மேடம். நீங்க அவங்க வீட்டுக்கு போய் தருண் அம்மா கிட்ட புரியுற மாதிரி கொஞ்சம் பேச முடியுமா மேடம்? சுடர் நல்லா படிக்கிற பொண்ணு மேடம். அவ எல்லா குழந்தைங்கள மாதிரி ரெகுலரா ஸ்கூலுக்கு வரணும். எப்படியாச்சும் சுடர் மறுபடியும் ஸ்கூலுக்கு வர மாதிரி நீங்க தான் ஏதாச்சும் செய்யணும் மேடம். நம்ம மாமா கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறதா அவருக்கு நல்லது சுடர். அவர் பாவம், அவர் மனசுல என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கோ. சுடர் அதிக மார்க் எடுத்து ஸ்காலர்ஷிப்ல எங்க ஸ்கூல்ல சேர்ந்திருக்கா. அது மட்டும் இல்லாம மத்த காம்படிஷன் எக்ஸாம்ஸ்னு இப்படி எல்லாத்துலயும் அவ நிறைய வின் பண்ணிருக்கா. அவளையே நீங்க ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல மேடம், சுடர் வீட்ல இருந்தே படிப்பா, எக்ஸாமுக்கு மட்டும் ஸ்கூலுக்கு வருவா. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை மேடம், அதான் என் கூட இருக்கட்டுமேனு சுடர் நாங்க ஸ்கூலுக்கு அனுப்பல. என்ன பேசுறீங்க? நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி வீட்ல வச்சுக்கிறது ரொம்ப தப்பு. நீங்க எல்லாரும் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து